உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், ஜோதிடர் பா மணிகண்டன், வடவள்ளி, கோவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குரு பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ராசிநாதனாகவும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனே ராசிநாதனாகவும் இருக்கிறார். இந்த 2024ஆம் வருடத்தில் பூரட்டாதி முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியிலும், ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றனர். இதனால் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடி, தொழில் பணியில் பிரச்சனை, மனதில் குழப்பம், வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படும். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனியும், ஜென்மராசியில் ராகுவும், 7ஆம் இடத்தில் கேதுவும், தனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார். வருமானத்தில் தடைகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், சண்டை சச்சரவுகள், எதிரிகளால் இடையூறு என்ற நிலைகள் மாறும், பண ஆசை அதிகரிக்கும். அதன் காரணமாக தவறான வழியில் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரையிலும், மார்ச் 16 முதல் ஜூன் 19 வரையிலும், நவம்பர் 4 முதல் டிசம்பர் 31 வரையிலும் தாரா பலன்களாலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் சங்கடங்களில் இருந்து சனி பகவான் உங்களை விடுவிப்பார். எதிர்பார்த்த நன்மை உங்களால் அடைய முடியும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வருமானத்தில் தடைகள் விலகும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், உறவினர்களுடன் அனுசரித்து செல்வீர்கள், தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும். ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பாதிப்பு, வருமானத்தில் குறைபாடு, வீண் அலைச்சல், செயல்களில் தடைகள், பொருளாதார நெருக்கடி, உடல்நிலையில் சங்கடம், எதிர்பாராத விபத்து போன்றவைகள் உண்டாகும். கவனம் தேவை. 4ஆம் பாதத்தினருக்கு தொழிலில் தடுமாற்றம், பணியில் பிரச்சனை, வீண் அலைச்சல், செயல்களில் நெருக்கடி, வீண் பழி, செய்யாத குற்றத்திற்கு அபராதம், பொருள் இழப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, நோயால் தொல்லை ஆகியவை அதிகரிக்கும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரை தைரியஸ்தானத்திலும், மே 1 முதல் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்மறை பலன்களை வழங்குவார். முயற்சிகள் இழுபறியாவதுடன் வருமானத்தில் தடையும் உண்டாகும் என்றாலும் தன் பார்வைகளின் வழியே வளத்தை சிறிது வழங்குவார், நலத்தையும் உருவாக்குவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இட குருவால் ஏப்ரல் 30 வரை நன்மை அதிகரிக்கும், வருமானம் உயரும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதன் பின் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் நன்மைகளை வழங்க முடியாமல் போகும், நெருக்கடி நிலை உண்டாகும் என்றாலும் தன் பார்வைகளால் வாழ்க்கையை வளமாக்குவார். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 31 வரையிலும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 12 வரையிலும், மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 31 வரையிலும் சூரியன் தன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். பணவரவில் இருந்த தடைகளை விலக்குவார். உடல் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குவார். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். வழக்குகளில் சாதகமான நிலையை உண்டாக்குவார். லாபத்தை அதிகரிப்பார். பொது பலன்கள். பிரதான கிரகங்கள் சாதகமான பலன்களை வழங்க முடியாத நிலையில் சஞ்சரிக்கும் செயல்களில் நிதானம் தேவை. முயற்சி இழுபறியாகும். ஆரோக்கியத்தில் பின்னடைவு உண்டாகும். அதற்காக செலவு அதிகரிக்கும். குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனம் குழப்பமடையும். வீண் செலவு அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தும். தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும். திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும். விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பெண்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சுய தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள்
வேலை பளுவிற்கு ஆளாக நேரிடும். இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். சிலர் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் அறிவுரை இக்காலத்தில் உங்களுக்கு அவசியம். உடல்நிலையை பொறுத்தவரை திடீரென உடலில் சங்கடம் தோன்றும். இது நாள் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலை காட்டும். சிலர் விபத்துகளிலும் சிக்க நேரும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் நிம்மதி இல்லாமல் போகும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். தம்பதியருக்குள் சண்டை ஏற்படும் நிலை ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகும். ஆடம்பர செலவு, வீண் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம். உறவினர்கள் உங்களுக்கு எதிராவார்கள் என்பதால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதுடன் உணவு உடை தானம் செய்ய நன்மை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சனி பகவான் மற்றும் குரு பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எந்த விதமான பலன்களை வழங்கப் போகிறது பார்க்கலாம். உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 12இல் சனி பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. இக்காலம் உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்க காலமாகும். சனி பகவானுடைய பார்வைக்குள் நீங்கள் இப்போது வந்துள்ளீர்கள் என்பதால் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், வீண் அலைச்சல், எதிரிகளால் இடையூறு, வீண் செலவு, உடல்நிலையில் சங்கடம், உறவுகளிடம் பகை என்ற நிலை ஏற்படலாம். ஜென்மராகு உங்கள் மனதில் சஞ்சலத்தை உருவாக்கலாம். தவறான பாதைகளுக்கு வழிகாட்டலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது உறவுகளிடம் பகை, வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமையில்லாத நிலையை உருவாக்கலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது உறவுகளிடம் பகை, வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமையில்லாத நிலையை உருவாக்கலாம். இந்த நிலையில் 2ஆம் இடத்தில் ஏப்ரல் 30 வரை சஞ்சரிக்கும் குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குவார். பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை டிசம்பர் 16 முதல் ஜூன் 19 வரையில் உள்ள காலத்திலும், நவம்பர் 4 முதல் டிசம்பர் 31 வரையிலும் தாரா பலன்களாலும் அஸ்தமன வக்கிர நிலைகளாலும் விரய சனியின் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வழக்கமான உங்கள் முயற்சிகள் எந்தவித தடைகளும் இல்லாமல் நிறைவேறும். திட்டமிட்டு நீங்கள் செய்யும் செலவுகளில் லாபம் உண்டாகும். பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் சக்தி ஏற்படும். பணியில் இருந்த நெருக்கடிகள் தீரும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பலன்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு உங்கள் ராசிக்குள்ளும் கேது 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். தொழில், பணியில் நெருக்கடிகள் தோன்றும். சிலருக்கு வீண் பழியும், செய்யாத குற்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும். குடும்பத்தில் சங்கடம், பிரச்சனை, வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு, உடல்நிலையில் பாதிப்பு என எதிர்மறையான பலன்கள் உண்டாகும். குரு பகவானின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30 வரை 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்து பணவரவை அதிகரிப்பார். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை உண்டாக்குவார். பொன்பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவார். பணியில் உங்கள் நிலையை உயர்த்துவார். தொழிலில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பார். மே 1 முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். உங்கள் செல்வாக்கில் சங்கடங்கள் உண்டாகும் நிலைக்கு ஏற்படுத்துவார். ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12, மே 14 முதல் ஜூன் 14, ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16, டிசம்பர் 16 முதல் 31 வரை ஆகிய காலங்களில் சூரிய பகவானின் சஞ்சார நிலைகளால் சங்கடங்கள் விலகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியம் சீராகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த தொழில் அனுமதி கிடைக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல அரசின் அனுமதி கிடைக்கும். பொது பலன்கள். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். அலைச்சல் அதிகரிக்கும். வேலைகளில் டென்ஷன் உண்டாகும். சிலருக்கு மேற்படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளிநாட்டிற்கு செல்லும் நிலை உண்டாகும். புதிய நட்புகளால் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். வீண் பழி, குடும்பத்தில் குழப்பம் ஆகியவை தோன்றும். வியாபாரம், தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் யோசிப்பது நன்மையாக இருக்கும்.
புதியவர்களை நம்பி எந்தவித முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு சரி என்று தோன்றுகிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். பங்கு வர்த்தகம், ஃபைனான்ஸ், ஹார்ட்வேர்ஸ், நகை வியாபாரம், ரியல் எஸ்டேட், பதிப்பகம், கல்விக்கூடங்கள் ஆகிய தொழிலில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வேலை அமையும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். நீண்ட காலம் நட்பாக பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவர். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள். பொன்பொருள் சேரும். புதிய நட்புகளால் சில சங்கடங்களும் அவப்பெயருக்கும் ஆளாக நேரிடும். இக்காலத்தில் எதிர்ப்பாளினரை தள்ளி வைத்து பழகுவது நல்லது. மாணவர்களுக்கு இக்காலத்தில் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய், தொற்றுநோய் போன்றவற்றால் இக்காலத்தில் சங்கடங்கள் தோன்றும். பருவ நோய்களால் பாதிப்பிற்கு ஆளாவீர்கள். உடல் அடிக்கடி சோர்வடையும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ஜென்ம ராகு, 7ஆம் இட கேது, விரய சனி என்ற நிலையில் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். நட்புகளால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் உண்டாகும். மனதில் இனம் புரியாத சங்கடமும் பயமும் தோன்றும். புதிய முயற்சிகள் இழுபறியாகும். அதே நேரத்தில் செலவிற்கேற்ற வருவாய் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானத்திற்காக வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகள் வெற்றியாகும். பரிகாரம்: ஐயாவடி பிரத்யங்கரா வனபத்திரகாளியை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும். நன்மை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புத பகவான், குரு பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். விரயஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் காரியத்தில் தேக்கம், வருமானத்தில் குறைபாடு உண்டாகும். பொருள் விரயமாகும். வீண் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பங்கம் உண்டாகும். ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் ராகுவும் 7ஆம் இட கேதுவும் உங்கள் நிலையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவர். சனி பகவானை பொறுத்தவரை சனி பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரை உள்ள காலத்தில் தாராபலனாலும் அஸ்தமன வக்கிர நிலைகளாலும் விரயச்சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள். முயற்சியாகும் லாபமாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும். தடைப்பட்ட முயற்சிகள் முடிவிற்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். பணியின் காரணமாக வெளியூருக்கு செல்லும் நிலை சிலருக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரும். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்குள் ராகுவும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் அலைச்சலை அதிகரிப்பார்கள். பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைப்பார்கள். அதே நேரத்தில் யோக பலன்களையும் வழங்குவார்கள். சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வைப்பார்கள். தீயவரோடு சேர வைப்பார்கள். வாழ்க்கை துணையோடு பிரச்சனை, நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு, கூட்டுத் தொழிலில் சங்கடம், மனதில் பயம் ஆகியவை ஏற்படும். கவனமாக இருக்கவும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30 வரை குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார். பணவரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்ப்பு நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பணியில் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். மே 1 முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். முயற்சிகளில் சங்கடம் தோன்றும். நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உடல்நிலையிலும் மனநிலையிலும் பாதிப்பு உண்டாகும். உறவுகளுடன் பிரச்சனைகள் தோன்றும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 12, மே 14 முதல் ஜூன் 14, ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16, டிசம்பர் 16 முதல் 31 ஆகிய காலங்களில் சூரிய பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். பொது பலன்கள். விரயச்சனியின் காலம் என்றாலும் ஏப்ரல் 30 வரை 2ஆம் இட குருவும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பர். விரயச்சனியின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார்கள். முயற்சிகள் வெற்றியாகும்.
நெருக்கடிகள் விலகும். பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்திலும் குழப்பம் தீரும். வழக்கு விவகாரங்களில் சில நேரங்களில் சாதகமான நிலை ஏற்படும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். உங்கள் மதிப்பு உயரும். தொழிலில் கவனம் அதிகரிக்கும். கடந்த கால அனுபவங்களை கொண்டு தொழிலில் வெற்றியடைவீர்கள். முதலீட்டில் லாபம் காண்பீர்கள். சிலர் வெளிநாட்டு தொடர்புடைய வர்த்தகத்தில் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் யாவும் நன்மையாகும். வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய நட்புகளை எடை போட்டு அங்கீகரிப்பீர்கள். பணியில் கவனம் செலுத்தி மேலதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுயதொழில் செய்து வருபவர்கள் தொழிலை விரிவு செய்து லாபமடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எந்த ஒன்றையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சக்தி ஏற்படும். மாணவர்களுக்கு இக்காலத்தில் படிப்பில் கவனம் சிதறக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பது நல்லது. உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய், பருவ நோய்களால் எதிர்பாராத பாதிப்புகள் உண்டாகும். ஏழரை சனியின் காலம் என்பதால் ஏதாவது கோளாறுகள் உடலில் இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தின் மீது எப்போதும் அக்கறை உண்டாகும். ஏப்ரல் 30 வரை 2ஆம் இட குருவால் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறுவீர்கள். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும், பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும், நேர்மறையான வழியில் செல்வதும் குடும்பத்தில் நன்மையை அதிகரிக்கும். பரிகாரம்: திருவெண்காடு புத பகவானை வழிபட்டு அன்னதானம் செய்ய நன்மை அதிகரிக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்